கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த கூட்டத்தை இந்த இடத்துல ஒழுங்கு பண்ணினதான நான் ஆராதிக்கிற சபை சிமிர்னா ஏஜி சபை வண்ணார்பேட்டையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்காகவும் போதகருக்காகவும் உடன் ஊழியர்கள் உதவி ஊழியர்களுக்காகவும் நான் கர்த்தரை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட என்ன பேச வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்ததான 2 வசனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அத்தியாயம் 10வது வசனமும் 11வது வசனமும். நான் இந்த வசனங்களை 10வது வசனத்தின் கடைசி பகுதியும் 11வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே பல தெய்வங்கள் இன்றைக்கு இருக்கலாம், பலர் பலவிதமான வழிபாடுகளை பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் இந்த வேத புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறார் என்றால், எனக்கு முன்னாலும் ஒரு தெய்வம் உண்டாகவில்லை, எனக்கு பின்னாலும் ஒரு தெய்வம் இனி உண்டாக போவதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அல்லேலூயா. என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஒரு மனிதனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டுமென்றால் அவன் இரட்சிப்படைய வேண்டும். இந்த உலகத்திலே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எல்லா வேத புத்தகங்களிலும் எழுதியிருக்கிறது. நீங்கள் பகவத்கீதையை வாசித்து பாருங்கள், குர்ஆனை வாசித்து பாருங்கள், நான் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்படும் போதுதான் ஒரு மனிதனுடைய பாவம் கழுவப்படுகிறது. காவடி எடுக்கிறதுனாலேயோ, கால்நடையாய் நடந்து போகிறதுனாலேயோ, அல்லது பல நாள் விரதம் இருக்கிறதுனாலேயோ, அல்லது உணவுப் பொருட்களை வெறுத்து வாழ்கிறதுனாலேயோ அவனுடைய பாவம் ஒரு நாளும் மன்னிக்கப்பட மாட்டாது. அதே போல ஒரு மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. புராணங்களில் சொல்லப்படுவது போல, கட்டுக்கதைகளில் சொல்லப்படுவது போல 7 பிறவிகள் என்று ஒரு இடத்திலும் எழுதப்படவில்லை. இந்த ஒரு மனிதனுக்குள்ளே 3 பகுதிகள்: ஆவி, ஆத்துமா, சரீரம். இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய சரீரத்திலே நான் நின்று கொண்டு எப்படி பேசி கொண்டிருக்கிறேன் என்றால், எனக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது. இந்த ஆவி என்னை விட்டு பிரிந்து போகுமே ஆனால், நான் பேசி கொண்டிருக்கும் போதே பிரிந்து போகுமே ஆனால், நான் செத்தவன் என்று நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். ஆனால் எனக்குள்ளே ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா இருக்கிறது. இந்த ஆத்துமா நித்தியமானது, இந்த சரீரம் அநித்தியமானது. இந்த சரீரம் அழிந்து போனாலும் இந்த ஆத்துமா ஒன்றிலே பரலோகம் செல்ல வேண்டும், அல்லது நரகத்திற்கு நேராய் செல்ல வேண்டும். கந்தகமும் அக்கினியும் எரிகிற நரகத்திற்குள்ளாய் கடந்து போக வேண்டும், அல்லது தேவனோடு நித்தியமாய் வாழுகிற ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு நேராய் கடந்து போக வேண்டும். எனவே ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே எங்களுடைய தெய்வங்கள் உண்டென்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எனக்கு முன்னாலும் ஒரு தெய்வம் இருந்ததில்லை, எனக்கு பின்னாலும் ஒரு தெய்வம் இருக்க போவதும் இல்லை. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் நிறைய இடங்களில் சொல்லும்போது நானே என்று சொல்லுவார். ஆங்கிலத்திலே வாசிக்கும்போது ஐ எம் என்று சொல்லுவார். ஐ எம் த வே, ஐ எம் த லார்ட் என்று சொல்லுவார். பலர் சொல்லுவார்கள், ரோமாபுரிக்கு பல பாதைகளில் செல்லலாம், அதே போல பரலோகத்திற்கு அல்லது மோட்சத்திற்கு பல பாதையிலே செல்லலாம் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல சகோதரனே, அப்படி அல்ல சகோதரி. அந்த நித்தியத்திற்கு நேராய், அந்த பரலோகத்திற்கு நேராய் நீ செல்ல வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான். அதைத்தான் என்னுடைய ஆண்டவர் சொல்றார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. வேறு மார்க்கம் உனக்கு அங்கே வைக்கப்படவில்லை, வேறு வழி இல்லை. நீ எப்படி வேண்டுமென்றாலும் நீ இந்த உலகத்தில் வாழலாம், நீ பரலோகம் செல்லலாம் என்றால் முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டதின்படி நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக தண்ணீரிலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து ஒரு பரிசுத்தாவின் அனுபவத்தை அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு மனிதன்தான் நித்தியத்திற்கு நேராய் கடந்து போக முடியும். உங்களுடைய மதங்கள் பலவிதத்தில் உங்களுக்கு போதிக்கலாம். இன்றைக்கு களிமண்ணை எடுத்து களிமண்ணால் சிலைகளை செய்து சாலை ஓரங்களில் போட்டு பேரம் பேசி அதை தெய்வமாக வாங்கி அதை சில நாள் வைத்து அதை தண்ணீரிலே கரைக்கிற தெய்வம் அல்ல. நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற தெய்வம் உங்களை சிருஷ்டித்த தெய்வம். அவர்தான் உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும். ஒரு பாவ ஜீவியத்திலிருந்து விடுவிக்க முடியும். நித்திய ஜீவனுக்கு நேராய் அவர் ஒருவர் தான் உங்களை அழைத்து கொண்டு போக முடியும். ஏசாயா 43ஆம் அத்தியாயம் 13வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவருடைய அனுபவம் என்ன? நாள் உண்டாகாதற்கு முன்னே, இன்றைக்கு சொல்லுகிறோமே திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது காலை மாலை என்று நேரத்தை பாகுபடுத்தி சொல்லுகிறோமே. 2024ஆம் ஆண்டு, 2000 ஆண்டு அல்லது அடுத்த வருடம் 2025ஆம் ஆண்டு, இப்படியெல்லாம் மனிதன் காலங்களை குறிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்கிறார், நாள் உண்டாகாதற்கு முன்னே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். அவர் ஆதியிலிருந்து இருக்கிற தேவன். இன்றைக்கு இருக்கிற உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள் அல்ல. இன்றைக்கு உலகத்தில் உள்ள தெய்வங்களை 2 வகையாக பிரித்து விடலாம். ஒன்று மனிதனை சிருஷ்டித்த தேவன், இன்னொன்று மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்ட தெய்வங்கள். மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்ட தெய்வங்கள். ஒரு கல்லை எடுக்கிறான், ஒரு உருவமாக செதுக்குகிறான், அதற்கு ஒரு சாயத்தை பூசுகிறான், அதை தெய்வம் என்று சொல்லுகிறான். ஒரு பெரிய மரத்தை வெட்டுகிறான், அதை அப்படி ஒரு சிலையாக செதுக்குகிறான், அதை தெய்வம் என்று சொல்லுகிறான். அதே மரத்தில் ஒரு பகுதியில் ஸ்டூல் செய்கிறான், பெஞ்சு செய்கிறான், டேபிள் செய்கிறான். செய்ய முடியாத பகுதிகளை விறகாக பயன்படுத்துகிறான். இத்தனை மூட பழக்க வழக்கங்களில் இருக்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உனக்கு இரட்சணிய நாள். இன்றைக்கு இந்த இரட்சகர் சொல்கிறார், நானே தெய்வம், நானே இரட்சகர். எனக்கு முன் ஒரு தெய்வம் இருந்ததில்லை, எனக்கு பின் ஒரு தெய்வம் இருந்ததில்லை. என்னை இல்லாமல் இரட்சிப்பிற்கு வேறு வழி இல்லை. நாள் உண்டாவதற்கு முன்பே, காலங்கள் உண்டாவதற்கு முன்பே, கற்காலம் என்கிறோமே அல்லது புதிய காலம் என்கிறோமே, இந்த நாட்கள் எல்லாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த நல்ல ஆண்டவரைத்தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அதே அத்தியாயம் 15வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார்? நானே. அந்த ஒவ்வொரு இடத்திலும் அவர் பயன்படுத்துகிற பதத்தை பாருங்க. நானே. நானே என்ன அர்த்தம் என்ன? அது வேற யாருமே இல்லை. நான் என்று சொல்லவில்லை, நானே. நானே, ஐ எம் ஒன் ஆஃப் த வேஸ் என்று சொல்லவில்லை. நானே. அந்த 15வது வசனத்தில் உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலை சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். ஒரு மனிதனை பரிசுத்தமாய் வாழ வைக்கிற தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீங்கள் உலகத்தில் எந்த தெய்வங்களை வேண்டும் என்றாலும் பின்பற்றி பாருங்கள். உங்களுடைய ஜீவியத்தில் ஒரு பரிசுத்த ஜீவியத்தை தருகிற ஆண்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. உளையான பாவ சேற்றிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? விட முடியாத ஒரு ரகசிய பாவத்திலே நீ ஒட்டி கொண்டிருக்கிறாயா? அது குடிப்பழக்கமாக இருக்கலாம், அது இன்டர்நெட்டில் ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம், அல்லது போதை மருந்துகளாக இருக்கலாம், ரகசிய தொடர்புகளாக இருக்கலாம். பெற்றோருக்கு தெரியாமல், ஆசிரியருக்கு தெரியாமல், அல்லது போதகருக்கு தெரியாமல் நீ வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமேயானால், இன்றைக்கு இந்த இரட்சகரை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சொந்தமாக்கி கொள்வாயானால், அந்த எல்லா அசுத்தத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் ஒருவர் தான் உன்னை பரிசுத்தப்படுத்த முடியும்.
உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிறவர், கன்மலை மேலே உன்னை நிறுத்துகிற ஆண்டவர், அவர் ஒருவர் தான் உன்னை பரிசுத்தமாக்க முடியும். அடுத்தது 45ஆம் அத்தியாயத்துக்கு வாங்க. திரும்பவும் சொல்கிறார், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, கண்டதெல்லாம் தெய்வம் அல்ல, கடையில் விற்கிறதெல்லாம் தெய்வம் அல்ல, கலைஞர்கள் உருவாக்குகிற உருவங்கள் எல்லாம் தெய்வம் அல்ல. தெய்வம் ஒருவர் தான், அவர் ஒருவர் தான். அதுதான் அவர் சொல்றாரு, நானே கர்த்தர், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு சவால் நிறைந்த வார்த்தையை எந்த வேத புத்தகத்திலாவது நீங்கள் காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தெய்வம், அவர் எழுதின இந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார், நானே கர்த்தர், வேறு தேவன் அங்கு இல்லை என்று சொல்கிறார். யாத்திராகமம் 10ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தில் வாங்க. நானே கர்த்தர், நீ என்னை அறியும்படிக்கு நான் உனக்கு தரிசனமானேன் என்று சொல்லுகிறார். நானே கர்த்தர். இந்த நானே நானே என்கிற வார்த்தை அப்படித்தான் நான் இன்னைக்கு வசனங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்ன அர்த்தம்? எந்தவே நான் தான், என்னை தவிர தேவன் இல்லை. வேறு எந்த வேத புத்தகத்திலும் நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடியாது. சாமிகள் பல இருக்கலாம், நீங்கள் ஆராதிக்கிற வழிபாடுகள் பல இருக்கலாம். நான் அதை குறை சொல்லவில்லை. நானும் ஒரு நாளிலே அறியாமையில் இருந்தேன், இந்த தேவனை அறியாதவனாய் இருந்தேன். ஆனால் இந்த தேவனை அறிந்து ருசித்து இப்பொழுது அவரை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கையின் நிமித்தமாகத்தான் உங்களோடு கூட ஆணித்தரமாக பேசி கொண்டிருக்கிறேன். நானே கர்த்தர். அதே யாத்திராகமம் 15ஆம் அத்தியாயம் 26வது வசனத்துக்கு வாங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியா. நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் இல்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வியாதியோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம், பலகீனத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத நோய்கள் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம், நீண்ட நாட்களாய் ஒரு வியாதி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அது கண்ணின் பார்வையாக இருக்கலாம், நடக்க முடியாமல் இருக்கலாம், வயிற்றில் உள்ள வேதனையாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், அல்லது கட்டியாக இருக்கலாம். என்னுடைய ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நீங்கள் இந்த ஆண்டவரை விசுவாசிப்பீர்களேயானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பாருங்க, அந்த எல்லா இடத்திலும் ஆண்டவர் பயன்படுத்துகிற அந்த பதம் என்ன? நானே. வேறு மார்க்கம் இல்லை. டாக்டர்கிட்ட போகலாம், மருந்து வாங்கலாம், குணமாகும், நான் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு பரிபூர்ண தெய்வீக சுகம் உனக்கு வேண்டும் என்றால் என்னுடைய ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உன்னுடைய வியாதி எதுவாயிருந்தாலும், உன்னுடைய பலகீனம் எதுவாயிருந்தாலும், நீ எப்படிப்பட்ட ஒரு பலகீனத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவருக்கு உன்னுடைய இருதயத்தை நீ திறந்து கொடுப்பாயானால், அவரை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வாயானால், நான் இந்த வசனத்தை பேசிக்கொண்டு இருக்கும் போது தானே, நீங்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது தானே உங்களுடைய வியாதி குணமாகும், உங்களுடைய வியாதி உங்களை விட்டு நீங்கும், உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் ஒரு புது பலனை பெற்றுக்கொள்வீர்கள். யாத்திராகமம் 20ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அடிமைத்தனம், அந்தகாரத்தின் இருளில் இருக்கிற ஜனங்கள், பலவிதமான பாவ அடிமைத்தனம், பாவ பழக்க வழக்கங்கள், யாரிடத்திலும் சொல்ல முடியாத சம்பவங்கள், ரகசிய பாவங்கள், அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த எகிப்து எதை காட்டுகிறது? இந்த உலகத்தின் வழிபாடுகளை காட்டுகிறது, இந்த உலகத்தின் பாரம்பரியங்களை காட்டுகிறது, உலகத்தில் உள்ள சடங்காச்சாரங்களை காட்டுகிறது. இதற்கு நீ அடிமையாயிருந்து ஜீவன் உள்ள தேவனை காண முடியாதபடி நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறவர் நானே. நானே. உன்னுடைய எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட அடிமைத்தனமாக இருந்தாலும், பிள்ளைகளை குறித்து நீ கவலைப்படுகிறாயா? உன் பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? செல்போன், அந்த காரியங்கள், இன்டர்நெட் காரியங்கள், உன்னுடைய பிள்ளைகளை உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லையா? இன்றைக்கு ஆண்டவரோடு கூட நீ பேசிப்பார், ஆண்டவரோடு கூட அவருடைய உதவியை நீ கேட்டுப்பார். கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்வார். குடிகார கணவனா, ரட்சிக்கப்படாத கணவனா, ரட்சி
ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா, பிரிந்த குடும்பங்களா, அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்படிப்பட்ட நிலைமையிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறவர் நானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவரை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள். பிள்ளைகளை குறித்த கவலை உன்னை வாட்டி வதைக்கிறதா? புருஷனை குறித்த கவலை உன்னை வாட்டி வதைக்கிறதா? பலவிதமான அடிமைத்தனத்தில் உன்னுடைய குடும்பம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறவர் நானே. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அடிமைத்தனம், பிள்ளைகளுடைய அடிமைத்தனம், கணவருடைய அடிமைத்தனம், மனைவியுடைய அடிமைத்தனம், பிரிந்த குடும்பங்கள், ஒற்றுமை இல்லாத குடும்பங்கள், அடிமைத்தனத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அல்லது நீங்கு வராத உன்னுடைய உறவினர்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கணவனை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அந்த ஆண்டவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறவர் நானே. வேறு யாரும் அதை செய்ய முடியாது. யாத்திராகமம் 13ஆம் அத்தியாயத்தில் 13 வாஸ்து பாருங்க. இருக்கிறவராகவே இருக்கிறவர் நானே. அவரிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அவரிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உலகத்தில் உள்ள தெய்வங்களை பாருங்க, நூதன தெய்வங்கள், நாளுக்கு நாள் புது தெய்வங்கள், மனிதனால் சிருஷ்டிக்கப்பட்ட தெய்வங்கள். ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் அன்றைக்கு ஆதியாய் எப்படி இருந்தேனோ, எப்படியாய் அந்த வரைக்கும் நான் கடந்து செல்வேனோ, அவரிடத்தில் மாறுதல் இல்லை. அவர் மனமாற ஒரு மனிதன் அல்ல. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று நீங்கள் விசுவாசித்தா அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்னிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை சகோதரா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை சகோதரி. அவர் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஏசாயா 51:12 வாசித்து பாருங்கள். உனக்கு ஆறுதல் செய்கிற தெய்வம் நானே. நீ வேதனையோடு கூட கடந்து வந்திருக்கிறாயா? வெளியே சொல்ல முடியாத பாரம், துக்கம், யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத பலவிதமான வேதனைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதா? நீ ஆறுதலுக்காய் சினிமா பார்க்கலாம், அல்லது பாடல்களை கேட்கலாம், அல்லது நண்பர்களோடு பேசி உன்னுடைய நேரத்தை நீ செலவு பண்ணலாம், அல்லது நீ புகைப்பிடிக்கலாம், அல்லது நீ குடிக்கலாம், அல்லது போதை மருந்துக்கு நீ அடிமையாயிருக்கலாம். அது எதுவுமே உன்னை ஆறுதல் படுத்தாது. அதெல்லாம் தற்காலிகமானது. உன்னுடைய சரீரத்தை கெடுக்கிறது, உன்னுடைய ஆத்துமாவை கெடுக்கிறது, உன்னை நித்திய நரகத்திற்கு நேராய் கொண்டு வருகிறது. ஆனால் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? உனக்கு ஆறுதல் செய்கிறவர் நானே. நான் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னால் தூக்கம் வராது. நைட்டு 2 மணி வரைக்கும் நான் சிகரெட்டை குடித்துட்டு ஃப்ளாஸ்கில் டீயை வாங்கி வச்சுட்டு இங்கிலீஷ் நாவலை வாசித்துட்டே இருப்பேன். தூக்கம் வராது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னை ஆறுதல் படுத்தின தேவன் அவர் இன்றைக்கு அவர் தனக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை வழங்காதிரார் என்ற வேத வசனத்தின்படி நல்ல நித்திரையை தருகிறார். தூக்கம் வராமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? பலவிதமான கவலைகளில் புரண்டு உங்களுடைய வாழ்க்கையினுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய சிந்தை முழுவதும் வேதனை நிறைந்து காணப்படுகிறதா? இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட சொல்லுகிறார், உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் நானே. ஆறுதல் இல்லையா? சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? ஏன் வேதனையோடு கூட நீங்கள் வாழ வேண்டும்? இந்த ஆண்டவரை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த சோப்பு நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த சோப்பு மாத்திரம் அதை பார்த்துட்டே இருந்தால் அந்த சோப்பு நல்ல சோப்பா கெட்ட சோப்பான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த சோப்பை வாங்கி உடம்புல போட்டால் தான் தெரியும் வாசனை எப்படி இருக்குது, அழுக்கு எப்படி போகுதுன்னு தெரியும். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ருசித்து பாருங்கள். தேன் நல்லதென்று சொல்கிறேன், ஆனால் அந்த தேனை கையில் விட்டு அப்படியே வாய்க்குள்ளே கொண்டு போய் சுவைத்து பார்த்தா தான் தேனுடைய சுவை தெரியும். அவர் சொல்கிறாரு, நானே ஆறுதல் செய்கிற தேவன்.
உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானம், உன்னுடைய வாழ்க்கையில் ஆறுதல். எரேமியா 10:10 வாசித்து பாருங்கள். கர்த்தரோ மெய்யான தெய்வம், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. அவை இன்றைக்கு இருக்கிற தெய்வங்கள் கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, வாயிருந்தும் பேசாது, நடக்க முடியாது, தூக்கி சுமக்கிறாங்க, சப்பரங்களில் வைத்து அல்லது தேர்களில் வைத்து சுமக்கிறாங்க அல்லது இழுக்கிறாங்க. ஆனால் என்னுடைய ஆண்டவர் உன்னை சுமக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னை சுமக்கிற தேவன். நீ அவரை சுமக்க வேண்டாம், நீ அவரிடத்தில் பேசிப்பார், அவர் உன்னோடு கூட பேசுவார். எத்தனையோ அனுபவங்களை நான் சொல்ல முடியும். நான் அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதிட்டே வாரேன். நான் ஆண்டவரோடு கூட பேசும்போது ஆண்டவர் என்னிடத்தில் என்ன பேசினார். பேசுகிற தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம். நீ கல்லையும் மண்ணையும் பார்த்து பேசினா அது பேசாது, அதற்கு ஜீவன் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. யோவான் 14:6 வாசித்து பாருங்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? நானே வழி. பல வழிகள் அல்ல. பலர் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கலாம், ஆண்டாண்டு காலமாக பிழைப்புக்காக உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கலாம். இந்த வழியில் சென்றாலும் நீ நித்தியத்திற்கு போகலாம் என்று சொல்லலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திலிருந்து வரான். அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டாதான் அந்த சத்தியத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வரும்போது தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டிய நேரம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் சமாதானமின்றி, சந்தோஷமின்றி, பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து நித்தியமாய் எரிகிற அக்கினிக்கு நேராய் கடந்து போகிற ஒரு அனுபவமா, அல்லது இந்த உலகத்தில் சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட வாழ்ந்து அவரை சொந்த இரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நித்தியமாக பரலோகத்திற்கு போகிற அனுபவமா? வழி ஒன்று தான், வேறு வழி இல்லை, குறுக்கு வழி இல்லை. பைபாஸ் சர்ஜரி எல்லாம் இங்கே பண்ணவே முடியாது. ஸ்ட்ரெயிட் தான், ஒரே வழி தான். கர்த்தருடைய வழி ஒரே வழி தான். அவருடைய இரத்தத்தினால் உன்னுடைய பாவம் கழுவப்பட வேண்டும். அவரை நீ சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை அல்லாமல் வேறு வழி இல்லை. அவர் சொல்றார் பாருங்க, வேறு எந்த தெய்வமாவது சொல்லியிருக்குதா எனக்கு சுட்டி காட்டுங்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். மற்றதெல்லாம் கட்டுக்கதைகள், புராண கதைகள், மனிதனால் எழுதப்பட்டவைகள். இன்னும் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் புது தெய்வங்கள் உண்டாகி கொண்டே இருக்கிறாங்க. பல சாமிகள் உண்டாகி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ பேப்பரில் வாசித்து கொண்டிருப்பீங்க, பிரபல சாமிகள் ஜெயிலுக்கு போகிறான்னு பார்க்குறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நானும் வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 14:35 வசனத்தை வாசித்து பாருங்க. நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ அப்பம்னு ஆண்டவர் சொல்றார். என்ன அர்த்தம்? இந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்க, உங்களுடைய ஆத்துமாவில் ஒரு திருப்தி இருக்கும். அன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு கானானுக்கு நேராய் அழைத்து கொண்டு போன போது அன்றைக்கு பரலோகத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நமக்கு மன்னாவை இந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீ வேதனையோடு கூட இருக்கும்போது, கலக்கத்தோடு கூட இருக்கும்போது, என்ன செய்வதென்று தெரியாது திகைக்கும் போது இந்த வேத புத்தகத்தை நீ எடுத்து வாசித்து பார்ப்பாயானால் இந்த வேத புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் உன்னோடு கூட பேசும். இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்தவான்களால் எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன்னோடு பேசும். அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, என்னுடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தையில் உள்ள ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது. ஒரு கமா கூட போகாது, ஒரு புள்ளி கூட போகாது, ஒரு நெடில் எழுத்து கூட போகாது, ஒரு குறிய எழுத்து கூட போகாது. அவருடைய வார்த்தை அப்படியே நிறைவேறும். அதைத்தான் அவர் சொல்கிறார், நானே ஜீவ அப்பம், நானே. என்னிடத்தில் வருகிறவன் பசியடையான். என்ன பசி? சரீர பசி அல்ல, ஆத்துமாவில் பசி எடுத்து நீங்கள் அலைந்து திரிய மாட்டாங்க. ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமாய் போக வேண்டிய அவசியம் இல்லை.
ஒவ்வொரு இடமாய் சென்று பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு சாமியாய் பின்பற்றி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள், இந்த ஜீவ அப்பத்தை சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் ஆத்துமாவில் ஒரு திருப்தி ஏற்படும். கொழுமையான பதார்த்தங்கள் இந்த வேத புத்தகத்திலே காணப்படுகிறது. எரேமியா 31:14 என்று நினைக்கிறேன். அதை வாசித்து பாருங்க. நன்மையினால் திருப்தி ஆக்குவேன், கொழுமையான பதார்த்தங்களினால் திருப்தி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஜீவ அப்பத்தை நீங்க புசிப்பீர்களேயானால் நீங்கள் பசியடைய மாட்டீர்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான். அந்த உலக பிரகாரமான தாகத்தை குறித்து நான் சொல்லவில்லை. உண்மையான தெய்வம் என்று நீங்கள் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருந்து பல ஊருக்கு புறப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. மூட்டை முடிச்சுகளை தூக்கி கொண்டு கால்நடையாய் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த வேத புத்தகத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உன்னுடைய கடந்த காலத்திற்கு இது போதுமானதாக இருந்தது, இந்த நிகழ்காலத்திற்கு இது போதுமானதாக இருக்கிறது. வருங்காலத்திற்கு ஆண்டவருடைய வருகை பிந்துமையானால் சந்ததி சந்ததியாய் எந்த ஜனத்திற்கு எந்த ஆகாரம் வேண்டுமோ அத்தனை ஜீவ அப்பங்களும் நிறைந்த வேத புத்தகம்தான் இது. ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் பசியடையான், என்னிடத்தில் வருகிறவன் தாகமடையான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ விசுவாசித்து பார். இந்த வேத புத்தகத்தை வாங்கி வாசித்து பார். உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் வரும். எத்தனை சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ஒரு நாள் நான் சென்னையில் இருந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயினில் வந்து கொண்டிருந்தேன். என் பக்கத்திலே ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் ஒரு பேங்க் மேனேஜர். அவரோடு கூட பேசும்போது அவர் சொன்னார், ஐயா, என்னுடைய வாலிப பிள்ளை பிசாசு பிடித்து நடுராத்திரியிலே சுடுகாட்டிலே போய் ஆடுவாள், நடுராத்திரியிலே சுடுகாட்டிலே போய் ஆடுவாள். எத்தனையோ மந்திரவாதிகளிடத்தில் அழைத்து சென்றேன். உண்மையில் அந்த தகப்பன் என்னிடத்தில் ஷேர் பண்ணது. அந்த எங்களுடைய சபையில் கூட அவரை கூட்டி கொண்டு வந்து ஒரு மாலை வேளையில் அவர் பிரசங்கித்தார். அவர் சொல்கிறாரு, வாலிப பிள்ளை சார், கல்யாணம் ஆக வேண்டிய வயசு, சுடுகாட்டில் போய் ஆடுவா. எத்தனையோ பேரிடத்துல நான் கூட்டிட்டு போனேன், அந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்கல. ஒரு மந்திரவாதியை தேடி போனேன், அந்த மந்திரவாதியிட்ட எத்தனையோ தடவை போனேன். கடைசியாக நான் அந்த மந்திரவாதி இடத்துல போன நேரத்தில் மந்திரவாதி ஊரில் இல்லை. அந்த பக்கத்து வீட்டில் எங்களுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து அந்த இரவு என்னையும் என்னுடைய மகளையும் அந்த வீட்டில் தங்க வைத்தாங்க. நாங்கள் இருவரும் தங்கி இருக்கும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் நான் திகைத்து வேதனையோடு கூட இருக்கும்போது அந்த லாஃப்டில் ஏதோ ஒரு நீல கலர் புத்தகம் தெரிந்தது. அந்த புத்தகம் அந்த கிதியோனில் கொடுக்குற வேத புத்தகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் சொல்கிறாரு, அந்த புத்தகத்தை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அது கிறிஸ்தவர்களுடைய புஸ்தகம் என்று நான் அறிந்து கொண்டேன். என் உள்ளத்தில் ஒருவர் சொன்னார், இந்த புத்தகத்தை உன்னுடைய மகளுடைய படுக்கைக்கு கீழே வை என்று சொன்னார். அவளுடைய தலையணைக்கு கீழே அந்த வேத புத்தகத்தை தான் வைத்தேன். அன்று போன பிசாசு இன்று வரைக்கும் அவளுக்கு வரவே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, நான் கையில் வைத்திருக்கிற புத்தகம் சாதாரண ஒரு புத்தகம் அல்ல. இது 200-300 ரூபாய்க்கு நீ வாங்கிடலாம். ஆனால் இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஜீவ அப்பம். அதனுடைய அருமையை நீ ருசித்து பார். இந்த ஆண்டவர் சொல்றாரு, நானே ஜீவ அப்பம், என்னிடத்தில் வருகிறவன் தாகம் அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் பசி அடையான். அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ள ஆண்டவர் நடத்துவார். மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் எதையுமே கட்டுக்கதையை உங்களுக்கு சொல்லலை. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நின்று உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில் அந்த கிதியோன் புக்ஸு, அந்த பைபிளை கொடுக்க போனாங்க. அவர் ரொம்ப தீவிரமான ஒரு மதத்தை சார்ந்தவர். அவர் அனுமதிக்கல, விரட்டி அனுப்பி விட்டார். ஒரு வாரம் கழித்து என்ன நடந்தது, அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸுடைய எல்லா ப்ராவிடன்ட் ஃபண்டு அமௌண்ட்டையும் கலெக்ட் பண்ணி 2 வாத்திமார் டீச்சர்ஸ் அதை பேங்கில் கட்டுவதற்காக கொண்டு போனாங்க. ஆட்டோவில் கொண்டு போகும்போது ஏதோ அவசரத்தில் ஒரு பேக்கை ஆட்டோவில் விட்டுட்டாங்க. பாருங்க, அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பேக்கை பார்த்தா, திறந்து பார்த்தா கெட்டுக்கட்டா பணம், வாழ்க்கையில் அவன் பார்த்துறாத அளவு பணம். ஆனால் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவன் அந்த ஸ்கூல் மேனேஜர்கிட்ட கொடுத்தான். ஐயா, இது உங்கள் ஸ்கூல் பேக்கு மாதிரி தெரியுது, இதில் கெட்டுக்கட்டா பணம் இருக்கிறது. நான் என்னுடைய ஆட்டோவில் வந்த 2 பேரில் ஒருவர் அதை விட்டு போய்விட்டார் என்று கொடுத்தான். அவர் ரொம்ப தீவிரமான ஒரு மதத்தை சார்ந்தவர். அப்பொழுது அவர் கேட்டாராம், எப்படி ஐயா இந்த பணத்தை உனக்கு திரும்ப தருவதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த உண்மை எப்படி வந்தது என்று கேட்டாராம்.
அவன் சொன்னானா, அந்த ஆட்டோ டிரைவர், என் மக ஒரு ஸ்கூலில் படிக்கிறாய்யா, அங்கே ஒரு புத்தகம் கொடுத்துருக்குறாங்க, நீ அந்த நியூ டெஸ்டமெண்ட்னு ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்துருக்குறாங்க, அதை என் மகளும் வாசித்தா, நானும் வாசிக்கிறேன். அதை வாசித்த பிறகு என்னால் பொய் சொல்ல முடியாது, என்னால் திருட முடியாது, என்னால் மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்க முடியாது, எந்த பாவத்தையும் என்னால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட உன்னை சுத்திகரிக்கிற ஒரு பரிசுத்தமான புத்தகம்தான் இந்த வேத புத்தகம். நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? நான் சொல்லுகிற எதுவுமே கட்டுக்கதை அல்ல, நடந்த சம்பவங்களை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் சொல்கிறார், நானே ஜீவ அப்பம், என்னிடத்தில் வருகிறவன் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் தாகம் அடையான். யோவான் 8:12 வாசித்து பாருங்கள். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையானா உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும், உங்கள் முகத்தில் அந்த தேவனுடைய பிரகாசம் இருக்கும், அந்த தேவனுடைய சாயல் இருக்கும். இருளின் அனுபவங்கள் உங்களிடத்தில் இருக்க முடியாது. இருள் என்றால் என்ன? பாவமும் பாவத்தை சார்ந்த சூழ்நிலைகளும். உங்களால் திருட முடியாது, உங்களால் பொய் சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது, விக்கிரக ஆராதனை செய்ய முடியாது, மூட பழக்க வழக்கங்களை செய்ய முடியாது. நான் ஒரு நாளிலே இருளின் அதிகாரத்தில் இருந்தேன். அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்த என்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிச்சத்திற்கு நேராய் கொண்டு வந்தார். அதைத்தான் நான் ஆணித்தரமாய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் வருவாரேயானால் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள இருள் அகலும், நீங்கள் ஒரு வெளிச்சத்திற்குள்ளாய் காணப்படுவீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று உங்களை அழைப்பார்கள். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் அழைக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியில் வாங்க. ஏதோ இருள் என்னை விரட்டுதுன்னு சொல்லுவாங்க, இருளை பார்த்தா பயப்படுறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் அந்தகார சக்திகளுடைய ஆளுகை நிறைந்த இடம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வருவாரேயானால் எத்தனை இருளைக்கே உங்களுக்கு ஏவுதல்கள் இருந்தாலும், பில்லி சூனியங்கள் இருந்தாலும், மந்திரவாதங்கள் இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இருந்தாலும், எரிச்சலின் ஆவிகள் இருந்தாலும், பொறாமையின் ஆவிகள் இருந்தாலும், எதுவும் உங்களை அண்டிக் கொள்ள முடியாது. ஏன் அண்டிக் கொள்ள முடியாது? உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கிறது. சிவகாசியிலே நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது, சொல்லுகிறேன். ரெண்டு அண்ணன் தம்பிகள் சொத்து விஷயமாக தம்பிக்கு விரோதமாய் அண்ணன் மந்திரவாதம் செய்கிறார். அதில் ஒருவர் வெளிச்சத்தின் பிள்ளை, தம்பி வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்கிறார். ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். அந்த மந்திரவாதம் செய்தவர் அண்ணன், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர். மந்திரவாதியை அழைக்கிறார், நிறைய பணங்களை கொடுக்கிறார். அந்த பிசாசு ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வந்து திரும்பி வருது. என்னால் பக்கத்தில் போக முடியல. பிசாசு சொல்லுது மந்திரவாதிட்ட, என்னால் பக்கத்தில் போக முடியல. ஏன் உன்னால் போக முடியலன்னு மந்திரவாதி கேட்குறான். அவரை சுற்றிலும் ஒரு அக்கினி ஸ்தம்பம் இருக்கிறது, ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டு பாஸ்டர் பங்கராசாய் மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ வெளிச்சத்தின் பிள்ளையா இருந்தா யாரும் உனக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்ய முடியாது, யாரும் உனக்கு விரோதமாய் ஏவுதல் பண்ண முடியாது, பில்லி சூனியம் பண்ண முடியாது. உன்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் இருக்கும். சாராள் நவரோஜின்னு ஒரு அம்மாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருடர்கள் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக திருட்டு வர்றான். இந்த அம்மாவுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த உடனே ஐயோ தீப்பிடித்து எரிகிறதுன்னு அவன் திருடன் ட்ரெயினில் இருந்து வெளியில் குதிக்கிறான். கண்களுக்கு ஆண்டவர் தீயை காட்டினார். அந்த அம்மாவை நெருங்க முடியல. ஏனென்றால் அவங்க வெளிச்சத்தின் பிள்ளையா இருந்தாங்க. சென்னையில் பாஸ்டர் சாம் சுந்தரம்னு ஒரு அருமையான பாஸ்டர் இருந்தார். அவங்க மனைவி சிலோனை சார்ந்தவங்க. அவங்க வீட்டில் ஒரு நாளைக்கு திருடுவதற்காக அந்த வேலைக்காரியுடைய துணையோடு கூட அந்த திருடர்கள் அங்கே போகிறார்கள் திருடுவதற்கு. அங்கே போகும்போது என்ன நடக்கிறது? வீட்டில் யாருமே இல்லை, அவங்க வெளியூர் போயிருக்கிறாங்க. ஒரு திரள் கூட்டம் ஜனங்கள் அந்த வீட்டை சுற்றிலும் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து ஆராதித்து கொண்டிருந்தாங்களாம். அப்படியே பயந்தடிச்சு ஓடுறாங்க. வேலைக்காரி பிறகு வீட்டம்மா வந்த உடனே போய் கேட்குறாங்க, அம்மா நீங்கள் ஊருக்கு போனேன்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்கு, நான் உங்கள் வீட்டில் திருடுறதுக்காக ஆளை கூட்டு வந்தோம்மா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னபோது
ஆண்டவர் அந்த இடத்துல அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக இருப்பாயானால், என்னுடைய ஒய்ஃபோட வேலை செய்த ஒரு ஆசிரியை இந்த பழையப்பேட்டையில், அவங்க வீட்டில் 2 திருடர்கள் உள்ளே நுழைந்தாங்க. திருடி கொண்டு வரும்போது அந்த அம்மா ஆண்டவரை நல்ல நேசிக்கிற ஒரு அம்மா, நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்ட, நல்ல ஒரு 6.5 அடி உயரம் வளர்ந்த தேவன் அங்கே அந்த இடத்துல தரிசனமாகி அந்த வாசல்லே அப்படியே நின்றாராம். அந்த திருடன் வந்து சொல்கிறான், அம்மா உங்கள் வீட்டில் திருடிட்டு போகலான்னு நினச்சேன், ஆனால் அவங்க ஆண்டவர் என்னை விடவில்லை. ஏனென்றால் அவங்க வெளிச்சத்தின் பிள்ளையாக இருந்தாங்க. இருளின் அதிகாரத்தை விட்டு நீங்கள் வெளியில் வாங்க. நீங்கள் இருளில் அதிகாரத்தில் இருந்து இருளுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை முடித்து நித்திய நரகத்திற்கு நேராய் கடந்து போவது தேவ சித்தம் அல்ல. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் இந்த அருமையான வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த சிம்மர்னா ஏஜி சபைக்கு தேவனை ஆராதிக்க வாருங்கள். ஆராதித்து பாருங்கள், தொழுது பாருங்கள், அவருடைய வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள். உங்களை சூழ்ந்திருக்கிற இருள் உங்களை விட்டு அகன்று போகும். எத்தனையோ வேதனைகளை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டாண்டு காலமாய் வேதனைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் என்னுடைய ஆண்டவர் சொல்கிறார், உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற தேவன் நானே. அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நீ வெளியிலே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் 11:25 வாசித்து பாருங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த உலகத்தில் 2 வகையான மரணம் உண்டு. நன்றாக கவனியுங்கள். சரீர பிரகாரமாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு மரணம் வரும். இந்த ஆவி என்னை விட்டு பிரியும் போது அதற்கு பேர் தான் மரணம். ஆனால் என்னுடைய ஆத்துமா சாகாது. என்னுடைய ஆத்துமா நித்தியமாய் தேவனோடு கூட வாழும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷியாக உங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்திலே உலகத்திலே கடந்து போகுமேயானால் உங்களுடைய ஆத்துமா 2வது மரணத்தை சந்திக்கும். அதுதான் நித்தியமான நரகம். அங்கிருந்து உங்களை யாராலும் விடுவிக்க முடியாது. எந்த பரிகாரமும் நீங்கள் செய்ய முடியாது. எந்த பூஜை புஷ்காரணம் எதுவும் நீங்கள் பண்ண முடியாது. எந்த நற்கிரியையும் உங்களை காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நீங்கள் நமக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களேயானால் சரீரத்தில் மரணம் ஏற்படும். ஆனால் ஒரு நாளில் இந்த சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும். உங்களுடைய ஆத்மா நித்தியமாய் வாழும். தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். எதையும் கட்டாயப்படுத்தல, எதையும் உங்களிடத்தில் திணிக்கல்ல. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அதை பிடித்து கொள்கிறவன் அந்த பரலோக ராஜ்யத்திலே சென்றடைவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இதையே நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறேன். நம்ம எல்லாரையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவர் தான். எல்லாரையும் அவர் தான் சிருஷ்டித்தார். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தேவன் தான் உங்களை சிருஷ்டித்தார். அவருடைய சாயலாக உங்களை சிருஷ்டித்தார். அவர் உங்களை உயிர்த்தெழுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். பழைய மனிதன் செத்து புதிய மனிதனாக மாறுகிற அனுபவம். பழைய பாவங்கள் நம்மை விட்டு அகன்று புதிய சுபாவங்கள் நம்மிடத்தில் வருகிற அனுபவம். பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டால் தான், அழுக்கு ட்ரெஸ்ஸை நான் கழட்டி போட்டால் தான் இன்னொரு ட்ரெஸ்ஸை போட முடியும். நான் அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு புது ட்ரெஸ்ஸையும் போட்டேன்னா அது நடக்காது. இப்போ நீங்கள் ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, வீட்டில் போட்டிருக்கிற நைட்டிக்கு மேலே எத்தனை பேர் சேலை கட்டிட்டு போவீங்க? யாரும் செய்ய மாட்டோம். அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை, அந்த வீட்டில் போட்ட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு விட்டு கல்யாண வஸ்திரத்தை எடுத்து தரித்து கொண்டு தான் நீங்கள் திருமணத்துக்கு போவீங்க. அதே மாதிரி பழைய மனிதனை களைந்து புதிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தரித்து கொண்டு போவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் 2ஆம் மரணம் இல்லை. உங்களுடைய சரீரம் ஒரு நாள் உயிர்த்தெழும். அவரை போல மறுரூபம் அடைவீங்க. நித்தியமாய் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வாழ்வீங்க. யோவான் 10:7 வாஸ்து பாருங்க. ஆடுகளுக்கு நானே வாசல்னு சொல்கிறார். அவன் என்னுடைய வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான். இந்த உலகத்தில் பல வகையான ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த 3 ஆசீர்வாதங்களையும் ஒருவர் தான் தர முடியும். இந்த 3 ஆசீர்வாதங்களும் அந்த இயேசுவாகிய வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிற ஒரு மனிதன் தான் பெற முடியும்.
மற்ற யாரும் பெற முடியாது. மற்ற சாமிகள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தரலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதம், உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம், பாவத்தை விட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டுமென்றால் ஆண்டவர் சொல்கிறார், நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் நீங்கள் உட்பிரவேசியுங்கள், உள்ளும் புறமும் சென்று நீங்கள் மேய்ச்சலை கண்டடைவீர்கள், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை நடத்தி செல்வார், புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்த்து செல்வார், நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்க செய்வார், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரச் செய்வார், சமாதானமும் சந்தோஷமும் உங்களுடைய உள்ளத்தில் நிறைவாய் தங்கியிருக்கும், உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். இது எல்லாவற்றையும் நான் தாண்டி வந்திருக்கிறேன். இப்பொழுதும் பல பாடுகளுக்குள்ளாய் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒன்றை மாத்திரம் சொல்ல முடியும், அந்த அவர் தந்த சமாதானத்தை மாத்திரம் யாரும் எடுக்க முடியாது. அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அனுபவம். நானே வாசல், என் வழியாய் நீங்கள் உட்பிரவேசியுங்கள், உள்ளும் புறமும் சென்று நீங்கள் மேய்ச்சலை கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். அதே யோவான் எழுதின 10ஆம் அத்தியாயம் 11வது வசனத்தில் வாசித்து பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் வந்து அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவனை ரட்சித்து அவனை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காக ஜீவனை கொடுத்த ஒரே ஆண்டவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார், காரி துப்பப்பட்டார், வையப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், பரியாசம் பண்ணப்பட்டார். ஆனால் அவர் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார். ஏன்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாயிருந்தார். உங்களுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை நீங்கள் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஆடு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கோழி வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்நாள் முழுவதும் வெட்டி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக ஒருவர் இரத்தம் சிந்தினார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரைத்தான் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் சொல்கிறார், நானே நல்ல வாசல், நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். நான் என்னுடைய ஆடுகளுக்காக நான் என்னுடைய ஜீவனை கொடுத்தேன். யோவான் 7ஆம் அத்தியாயம் 28, 29 வசனங்களை வாசித்து பாருங்கள். 8ஆம் அத்தியாயம் 24 26 வாசித்து பாருங்கள். நான் பிதாவை அறிந்திருக்கிறேன், பிதா என்னில் இருக்கிறார். எல்லா இடத்திலும் ஆண்டவர் பயன்படுத்துகிற பதம் என்னன்னா, நானே, நானே. தன்னை தனிமைப்படுத்தி காட்டுகிறார். பல தெய்வங்களில் ஒரு தெய்வம் அல்ல இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் தெய்வம். எனக்கு முன் ஒரு தெய்வம் இருந்ததில்லை, எனக்கு பின் ஒரு தெய்வம் இருந்ததில்லை, நானே இரட்சகர் என்று சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அத்தியாயம் 1 வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசித்து பாருங்க. நானே மெய்யான திராட்சை செடி, அந்த திராட்சை செடியில் நீங்கள் கொடிகளாய் இணைந்திருப்பீர்களே, ஆனால் நீங்கள் கனிகளை கொடுப்பீர்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இது முதல் படி. 2வது படி என்ன சொன்னார்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக மாத்திரம் ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை, உங்களால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை விரும்புகிறீங்க? ஆண்டவரை எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை விரும்புகிறீங்க? நானே மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். கிறிஸ்துவின் சாயல் உங்களுடைய முகத்தில் தெரியும். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் இருந்தான், மோசே. அந்த மோசையினுடைய முகப்பிரகாசத்தை யாராலும் பார்க்க முடியவில்லை. அந்த தேவ பிரசன்னம் அவருடைய முகத்தில் இருந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அப்படி தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவரை பார்க்கும்போதே ஒரு தெய்வ பயம் வரும். சார்லஸ் பின்னியன் ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர் ஒரு லாயராக இருந்து ரட்சிக்கப்பட்டவர். அவர் ஃபேக்டரியில் மத்தியானம் இடைவெளி நேரத்தில், சாப்பாடு இடைவெளி நேரத்தில் அப்படியே நடந்து போவாராம். நடந்து போனால் அவருடைய முகத்தை பார்த்த மாத்திரத்தில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கதறி அழுது தங்களுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள். மகா வல்லமையான ஒரு பிரசங்கியாய் மாறினார்.
உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா, அந்த மெய்யான திராட்சை செடியில் உங்களை இணைத்து கொண்டா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அநேகரை நீங்கள் கிறிஸ்துவுக்காக ஆதாயம் பண்ணுவீர்கள். விசுவாசிகளுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், உங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டது விருதாவாய் போகக்கூடாது. நான் அவரை பின்பற்றினது விருதாவாய் போகக்கூடாது. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். 2 படி. முதல்ல, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும். ஆசீர்வதித்த பிறகு நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை மாற்றும். இதற்கெல்லாம் ஒரே படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அத்தியாயம் 5வது வசனம், 26ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஒரு விசுவாசி, தேவனை அறிந்த ஒரு மனிதன் இயேசுவை துன்பப்படுத்தும் போது அங்கேயும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பின்வாங்கி போயிருக்கிற அனுபவத்தில் இருப்பீர்களேயானால், ஒரு நாளில் இந்த சத்தியத்தை கேட்டிருப்பீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருப்பீங்க, சூழ்நிலைகளினால இப்பொழுது பின்தங்கி இருப்பீங்க, மறுதலித்திருப்பீங்க, இப்போ நீங்கள் வேறு மார்க்கத்தில் போய் கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உனைப்பது உனக்கு கடினமாமே. அந்த மனிதன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை துன்பப்படுத்தும் போது, ஆண்டவர் விட்டு வழியை விட்டு விலகி செல்லும் போது, ஆண்டவர் நம்மோடு கூடவும் சொல்கிறார், நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அத்தியாயம் 11-18 வாசித்து பாருங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, எனக்கு முன் ஒரு தெய்வம் இருந்ததில்லை, எனக்கு பின் ஒரு தெய்வம் இருந்ததில்லை, என்னை தவிர இரட்சகர் இல்லை, என்னை தவிர ஆறுதல் செய்கிறவர் இல்லை, என்னை தவிர பாவத்தை மன்னிக்கிறவர் இல்லை. இந்த அல்பாவும் ஒமேகாவுமா நான் இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். அல்பா அந்த கிரேக்க லெட்டர்ல ஆரம்ப எழுத்து, ஒமேகா கடைசி எழுத்து. அதுபோல ஆண்டவர் முடிவும் துவக்கமும் இல்லாத ஒரு தெய்வமாயிருக்கிறார். அந்த ஒரே தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நூதன தெய்வங்கள் அல்ல, அவ்வப்போது தோன்றுகிற தெய்வங்கள் அல்ல, மண்ணால் உருவாக்கி தண்ணீரில் கரைகிற தெய்வங்கள் அல்ல, தூக்கி சுமக்கிற தெய்வங்கள் அல்ல, பேச மாட்டாத தெய்வங்கள் அல்ல, நடக்க மாட்டாத தெய்வங்கள் அல்ல. அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் சொல்றாரு, இயேசு சொல்றார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவருடைய சரித்திரம் முடிந்து விடவில்லை. இன்றைக்கு எப்படி நம்முடைய தேசத்தில் ஆண்டுகளை பிரித்திருக்கிறோம், உலகம் முழுவதும் எப்படி பிரித்திருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை நான் இப்பொழுது ருசித்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நான் அனுபவித்த சந்தோஷம், நான் அனுபவித்த அந்த நிம்மதி, சமாதானம், எனக்கு கிடைத்த ஆறுதல், எனக்கு கிடைத்த இரட்சிப்பு, எனக்கு கிடைத்த தெய்வீக சுகம், எனக்கு கிடைத்த இந்த வேதத்தின் வசனங்கள் உங்களிடத்தில் வந்து சேர வேண்டும். நான் மரித்தேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். பாவத்தில் மரித்து போயிருக்கிறாயா? நீ பாவத்தில் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து விக்கிரகங்களை ஆராதித்து மரித்து போயிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உயிர்த்தெழ செய்ய விரும்புகிறார். நீ வெளியே வா, நீ இருக்கிற அந்த இடத்தை விட்டு வெளியே வா. ஆண்டவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம் இன்றைக்கும் என்னோடு கூட பேசுகிறார். என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார். என்னை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார், நித்தமும் எனக்கு வழி நடத்துகிறார். வழி எதுவோ என்று திகைக்கும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை எத்தனை பேர் கேட்க முடியும்? ஹல்லேலூயா! அந்த சத்தத்தை கேட்கிற அனுபவம் எனக்கு இன்றும் இருக்கிறது, இங்கிருக்கிற அநேகருக்கு இருக்கிறது. உங்களுக்கும் அந்த அனுபவத்தை தர ஆண்டவர் விரும்புகிறார். அவர் மரித்த தெய்வம் அல்ல,
அவர் சிலுவையில் மரித்த தெய்வம் அல்ல. தன்னை பாதுகாக்க முடியாமல் 3 ஆணிகளில் தொங்கின தெய்வம் அல்ல. உன்னை பாதுகாப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக, காலா காலமாய் கட்டப்பட்ட அந்தகாரத்தின் இருளிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக, எல்லா மந்திரவாதங்கள், பில்லி சூரியங்கள், ஏவுதல்கள், குறி சொல்லுதல்கள் எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கு ஒரு சமாதானத்தை தருவதற்காக, சந்தோஷத்தை தருவதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உனக்கு ஒரு நித்திய ஜீவனை தருவதற்காக அவர் மரித்தார். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அவருடைய கல்லறை மூடப்பட்டதா? இல்லை. இயேசு மரித்தார், அவர் இங்கே இல்லை என்று சொன்னார்கள் தூதர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பாவத்தில் மரித்து போயிருக்கிறாயா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறாயா? வெளித்தோற்றத்தில் நீ சந்தோஷம் உள்ளவராய் காணப்பட்டாலும் இருதயத்தின் ஆழத்தில் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பாவத்திற்காக நான் மரித்தேன், ஆனால் உன்னை மீட்டெடுப்பதற்காக நான் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன். இறந்து போன ஒரு தெய்வம் அல்ல. இறந்து போன ஒரு மனிதனை வணங்கவில்லை. இறந்து போன ஒரு மனிதனை நாங்கள் வணங்கவில்லை. ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள கிறிஸ்து. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலே நான் உயிரோடு இருக்கிறேன். யோவான் 14:27 வாசித்து பாருங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பயப்படுறீங்களா? பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்தில் கலக்கம் இருக்கிறதா? என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னுடைய கணவர் எப்படி இருப்பார்? என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? வேலை கிடைக்குமா? திருமணம் நடக்குமா? ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்க பயப்பட வேண்டாம். இந்த வேத புத்தகத்தில் 366 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பயப்பட வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு விட்டமின் போடுறது மாதிரி. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். இந்த அனுபவத்தை எல்லாம் வாழ்க்கையில் ருசித்து பார்த்தபடியான தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். பயம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் பயமே இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய ஜீவன் என்னை விட்டு பிரிந்தாலும் அடுத்த வினாடி என்னுடைய கர்த்தரோடு கூட நான் இருப்பேன். பயம் இல்லை, கலக்கம் இல்லை. வியாதியை குறித்து கலக்கம் இல்லை, எதிர்காலத்தை குறித்து கலக்கம் இல்லை, எதை குறித்தும் கலக்கம் இல்லை, பயம் இல்லை. ஏனென்றால் பயப்படாதே என்று சொல்லுகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தார், ஆனால் பிழைத்திருக்கிறார். அவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எதை குறித்தும் பயப்படாதீர்கள். கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவரோடு கூட, யோபுவின் புத்தகத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு, அவரோடு கூட பேசி பழகி சமாதானமாயிருங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஜெபியுங்கள், நன்றாக ஜெபியுங்கள். அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க தெரியலையா? வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏசப்பா, நீர் உண்மையான தெய்வமானால் என்னோடு கூட பேசும் என்று சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். என்னுடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அதை நிறைவேற்றுவதில் தவறாது இருக்கிறவர். அவர் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். எதை குறித்தும் விசாரப்பட வேண்டாம். உங்களை அழைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நான் சொல்லுகிற தேவனை நீங்கள் ருசித்து பாருங்கள். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அந்த காலேஜில் இடம் கிடைக்குமோ, இந்த காலேஜில் இடம் கிடைக்குமோ, இந்த படிப்பு படிக்க முடியுமோ, கவலைப்படாதே. கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய பாரத்தை இறக்கி வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிற தேவன் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ திகிலடைய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். உனக்கு பின்னாக உன்னை பாதுகாக்கிறார். தூதர்களை அனுப்பி சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார். சுடரொளி பட்டயத்தை வைத்து பாதுகாக்கிறார். இரத்த கோட்டைக்குள்ளாய் உன்னை பொதிந்து பாதுகாக்கிறார். இந்த உலகத்தின் தீங்கு ஒன்று உன்னை அணுகாது.
ஒரு சேதமும் உனக்கு ஏற்படாது. நீ ஆண்டவரை உறுதியாய் பற்றிக்கொள். வேதம் என்ன சொல்கிறது? ஏசாயா 26:3 என்ன சொல்கிறது? அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்து கொள்வீர். சமாதானத்தில் குறைவில்லை. எனவேதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், பூரண சமாதானம். கொஞ்சம் சமாதானம் இல்லை, 99% சமாதானம் இல்லை, 100% சமாதானம். எனக்குடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், ஒன்றை மாத்திரம் நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தருடைய குடைக்கு கொடுத்த சமாதானத்தை மாத்திரம் யாரும் எடுக்க முடியாது. அந்த சமாதானத்தில் நிறைந்திருக்கிறபடினால் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். உங்கள் இருதயம் பயப்படாமல் இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்ன சமாதானம்? உலகம் தருகிற நிரந்தரமற்ற சமாதானம் அல்ல, நிரந்தரமான சமாதானம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அந்த சமாதானத்தை நீ இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ குடும்பத்தில் நீ பிறந்ததுனால நீ கிறிஸ்தவனாக முடியாது. கிறிஸ்தவ பேர் உன்னுடைய பேர் இருப்பதுனால நீ கிறிஸ்தவனாக முடியாது. கிறிஸ்துவனில் வாசம் பண்ண முடியாது. நீ கிறிஸ்தவ ஆலயத்திற்கு போய்கொண்டு காணிக்கைகள் தசமபாகங்களை கொடுத்தாலும் நீ கிறிஸ்துவாய் மாற முடியாது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் கிறிஸ்து உன்னில் வாசம் செய்வார். அவருடைய சமாதானம் உனக்கு வரும், அவருடைய சந்தோஷம் உனக்கு வரும், அவருடைய அன்பு உனக்கு வரும், அவருடைய திவ்ய சுபாவங்கள் உனக்கு வரும். உன்னை காண்கிறவர்கள் அவரை காண்பார்கள். அவருடைய சாயல் உனக்கு வரும். ஒரு கிறிஸ்தவ பெயர் அதை கொண்டு வராது, ஒரு கிறிஸ்தவ மதம் அதை கொண்டு வராது. நான் ஒரு மத மாற்றத்தை குறித்து இங்கு பேசவில்லை, மார்க்கங்களை குறித்து நான் பேசவில்லை, மன மாற்றத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும், உங்கள் மனம் மறுரூபம் அடைய வேண்டும், கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். சங்கீதம் 91:15 வாசித்து பாருங்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க, அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, அம்மானு கூப்பிட்டு பாருங்க, மை ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டு பாருங்க. எப்படி வேணுமென்றாலும் அந்த ஆண்டவராக இயேசுவை கூப்பிட்டு பாருங்க. வேதம் சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. அப்படியே கைவிடுகிற தேவன் அல்ல, கனம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உன்னை தப்புவிக்கிற தேவன், உன்னை தப்புவிக்கிற தேவன், உன்னுடைய குரலை கேட்கிற தேவன், உன்னை கனப்படுத்துகிற தேவன். அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன், உன்னோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன். அவர் சொல்கிறார், உன் வீட்டு வாசற்படியில் வந்து உன்னுடைய இருதயத்தின் கதவை நான் தட்டி கொண்டிருக்கிறேன், நீ திறந்துரு, நாங்கள் உள்ளே வந்து வாசம் பண்ணுவோம். நாங்கள் உள்ளே வந்து வாசம் பண்ணுவோம். தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, கால்நடையாய் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஊர் விட்டு ஊர் போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த இடத்துல தேவன் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை தரிசிக்க முடியும், அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும், அவருடைய மெல்லிய சத்தம் உங்களுடைய காதுகளில் தொனிக்க முடியும். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். நானே இரட்சகர், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் தேவன் இல்லை, எனக்கு முன் ஒரு தேவன் இல்லை, எனக்கு பின் ஒரு தேவன் வருவதில்லை, நாள் தோன்றுவதற்கு முன்பே நான் தேவனாயிருக்கிறேன். அந்த நல்ல ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை, அந்த ரட்சிப்பை, அந்த நித்திய ஜீவனுக்குரிய நிச்சயத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படி பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த நல்ல ஆண்டவரை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நல்ல ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கடமைக்காக அல்ல, கடமைக்காக ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல, உண்மையும் உத்தவமாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு ஜீவியம். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தருவார். அவங்க கை உயர்த்தின கை மூடின கண்களோடு கூட ஒரு நிமிடம் இருங்க. இந்த ரட்சிப்பை, இந்த சமாதானத்தை, இந்த சந்தோஷத்தை, இந்த ஆறுதலை, இந்த நித்திய ஜீவனை, இந்த பரலோக வாழ்வை, இந்த இன்பத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.